ஹலோ வியூவர்ஸ், பாக்யராஜ் அவர்கள் இறந்து 2 நாள் ஆகுது. ஆனால் அவர் பிரிந்த துயரம் இன்னும் நம்மளை விட்டு போகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் என்னன்னா, அவருடைய நினைவுகள், அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க. அவர் இறந்து 2 நாள் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு ஒரு பெட்டி ஒன்று வந்திருக்குங்க. அந்த பெட்டி என்ன, அந்த பெட்டியில் என்ன தான் இருந்தது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு இறப்பு எப்போ வேணால் நிகழலாம் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தன்னுடைய ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா எல்ஐசி போட்டிருக்காரு. ஸோ பாலிசி போட்டிருக்காரு. அந்த பாலிசியோட அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா பொட்டியில் வந்திருக்கு. அதுவும் அதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அதை அவர் எப்படி பிரித்து தான் குடும்பத்துக்கு பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாரையுமே ஆச்சரியமுட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது பாலிசின்னு அதை படித்து பார்த்துட்டு அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுருக்காங்க. அதுவும் அவங்க மகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்க. அப்படி என்ன தான் அதில் இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே 1980 காலகட்டங்களில் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவருடைய படங்களில் எப்போவுமே ஓவராக மாஸ் சீன்ஸ்லாம் வைக்க மாட்டார். யதார்த்தம் என்னவோ, என்ன சொன்னால் மக்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக வச்சுருப்பார். அதே போல் தான் அவருடைய வாழ்க்கையும் அமைஞ்சதுங்க. அதாவது ஆரம்பத்தில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தார். அந்த கல்யாணம் அவங்களுடைய மனைவி, முதல் மனைவி பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலையால் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே மனமுடைஞ்சிருந்தார். அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு படம் எடுக்கும்போது டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம் எடுக்கும்போது அதில் திரும்பவும் பார்த்திங்கன்னா பூர்ணிமா பாக்யராஜ் அவங்கள பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் எம்ஜிஆர் தலைமையில் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை யதார்த்தங்கள் எல்லாமே கொடிகட்டி பறந்துட்டு தான் இருந்தார். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க பையனையும் எப்படியாவது தன்னுடைய பையன், மகள் 2 பேரையும் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணும்போது தான் பையன் இன்னுமே சக்ஸஸ் அடையலை. இருந்தாலும் அவருக்கு இன்னும் காலம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மகள் பார்த்திங்கன்னா ஒரு படம் இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த படமும் சரியாக போகாததுனால மன உளைச்சலில் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்க மகள் காதல் திருமணம், காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வச்சு பாதுகாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பிறந்திருக்கு. அந்த வாழ்க்கையும் சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு துயரம் இருந்திருக்கு. நம்மளையெல்லாம் சினிமா மூலமாக யதார்த்த வாழ்க்கையில் கொண்டு வந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா முழுக்க இன்பமாக இல்லை. இது போல் நிறைய கசப்பான சம்பவங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட அவர் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சேமிப்பு பணங்கள்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்படி தான் பார்த்திங்கன்னா எல்ஐசி போட்டு வச்சுருக்காரு. அந்த எல்ஐசி பாலிசி இவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இவர் வீட்டுக்கே வந்திருக்கு. இவர் போட்ட தொகை கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தான் குடும்பத்துக்காக ரொம்ப நாளாக போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதில் என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, அவர் இறந்த உடனே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவர் நாமினியாக பார்த்திங்கன்னா யாருக்கு எத்தனை % ஷேர் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு யதார்த்த வாழ்க்கையில் அவர் ஒரு படத்தில் பாருங்க சொல்லியிருப்பாரு. ஒரு படம், அந்த படம் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் அந்த தாய் இருக்கும். அந்த தாய் தன்னுடைய மகனை கூப்பிடுவாங்க. வா சாப்பிட்டு போகலாம், வேலை செஞ்சது போதும். அவர் தென்னை மரம் வெட்டிகிட்டு இருப்பார். வா வேலை செஞ்சது போதும், சாப்பிட்டு போகலான்னு. ஆனால் அந்த மகன் கண்டுக்கவே மாட்டார், வரவே மாட்டார். ஆனால் அந்த மகனோட குழந்தையை கொண்டு வெயிலில் வைப்பாங்க. அந்த குழந்தை வந்தோடனே அந்த மரம் வெட்டிகிட்டு இருந்தவங்க வேகமாக அந்த குழந்தைய எடுத்து ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டப்போ சொல்லுவாங்க, உன் குழந்தை வலிச்சா வலிக்குது இல்லை, அது மாதிரி தான் உனக்கு வலிக்குது இல்லை, அது போல தான் என் குழந்தை நீ வெயிலில் கஷ்டப்படும் போது எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு சீனு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்றும் கிராஃபிக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி ஆழமாக மனசில் பதிஞ்சது. அதுபோல் வாழ்க்கைனா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சவர். எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷர். அவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த எல்ஐசியில் கூட நாமினியாக யாரை போட்டிருக்காங்கன்னா, தன்னுடைய மகன் சாந்தனு இன்னும் வெற்றி அடையலை அப்படிங்கிற நோக்கத்தினால அவருக்கு பார்த்திங்கன்னா 25%, அதாவது அந்த எல்ஐசியில் எவ்வளோ வரக்கூடிய பணமோ அதில் 25%, தன்னுடைய மகளுக்கு 25%, அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய அதாவது தனக்கு பின்னாடி எல்லாமே பூர்ணிமா அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50% எழுதியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகிழ வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, எப்போவுமே பூர்ணிமா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம டிவியில் பார்க்கும்போதும் சரி, ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரில், அதாவது குணச்சித்திர நடிகராக இருந்தாலுமே
அதுலேயுமே ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் யாரையும் நம்பி இல்லாமல் அவங்களுக்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு. அதே போல் மகள் கூட வந்து பார்த்திங்கன்னா மகள் மேலே நிறைய கசப்பான சம்பவங்கள் இருந்தாலும் அவங்க மகள் வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிநாடு போயிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கோவத்தில் என்ன பண்ணியிருந்தாருன்னா என் சொத்தில் ₹1 கூட உங்களுக்கு போகக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த கோவத்தில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக மனசு தானே மாறிடுச்சு, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனம் படைத்தவர். இவருடைய குணத்தை பற்றி சொல்லணும்னா இன்னொரு விஷயம் சொல்லலாங்க. இன்றைக்கி எத்தனையோ சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் 15 படம் 10 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு யாருக்காவது தெரியுங்களா? ஒரு பெரிய ஸ்டார் படம் வந்தால் மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 படம் 15 படம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியுமா இந்த 10 படம் ரிலீஸ் ஆகிற படங்களில் பேர் தெரியாத படங்களே எத்தனையோ இருக்குது. அந்த படங்களில் எல்லாமே அவங்க ஒரு விழா நடத்தினாவோ அவங்க அதை ப்ரமோட் பண்ணமுடியல. அப்படி விழா நடத்தினாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாக்யராஜ் அவர்களை தான் அணுகுவாங்களாம். பாக்யராஜ் அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. காரணம் என்னென்னா இவர் பாக்யராஜ் சார் அங்கே வந்தால் கொஞ்சமாக தான் அந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும், அந்த படம் பேராவது வெளியே தெரியும், அந்த ப்ரொடியூசர் ஏதாவது கொஞ்சம் பிழைப்பான், அந்த ஹீரோ வந்து கொஞ்சமாச்சும் வெளியே வருவார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ படங்களுக்கு வந்து சும்மா போய் அந்த இடத்துல நின்று அந்த படத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடியவங்களை பற்றியும் பேசிட்டு வருவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல குணப்படுத்தவர். ஏன்னா இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே இன்றைக்கெலாம் வந்து யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. இப்போது ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் அப்படின்னா அதே ரூட்டில் நம்ம போனோமா ஈஸியாக பணக்காரன் ஆயிடலாம். ஆனால் அவன் என்ன ரூட்டில் போனான் அப்படிங்கிறத நமக்கு எந்த காரணத்தை கொண்டு அந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் குணமே அதுதான். அவர் டைரக்டர் ஆகிட்டார். பாரதி ராஜா கிட்டே இருந்து அவர் டைரக்டர் ஆகிட்டார். அவரோட தனி பாணியில் போயிட்டு இருந்தார். அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன், இது போல் பல டைரக்டர்களை அவர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி விட்ருக்காரு. இன்னும் நிறைய பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து விட்ருக்காரு. அவங்களுக்கு இன்றளவு ஏதாவது உதவினா இவர் தான் பண்ணுவார். ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு அந்த கதையை இதை மாற்றுங்க, இந்த மாதிரி ஏதாவது யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதில் இவர் உதவி பண்ணுறதுல ரொம்பவே வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. கேட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நல்ல குணம் பிடிச்சவராம். இதெல்லாம் வந்து பார்த்திபன் அவர்கள் சொல்லும்போது ரொம்பவே கண்கலங்கி சொல்லிகிட்டு இருந்தார். அதுவும் இவருடைய இறப்பில் பார்த்திபன் அவர்கள் தான் காலையிலேருந்து அதாவது 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் வந்து இவர் மேலே உயிரியே வச்சுருக்காரு. எப்போது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் கூட சேர்ந்திருந்தாலும் இன்றளவும் அவர் தான் என் குரு, அவருக்கு நான் கடைசி வரைக்கும் பணிவிடை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திபன் அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார். உண்மையாலுமே அந்த சம்பவம்லாம் நெகிழ வச்சிருக்கு. அப்போனா இவருடைய குணங்கள் பாக்யராஜ் அவர்களோட குணம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையாலுமே நீங்கள் பாக்யராஜ் அவர்களை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய குணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் RIPன்னு போடுங்க. ஒரே ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுறதுனால நம்ம எந்த அளவுக்கும் குறைய மாட்டோம். அவருடைய ஆத்மா இறைவனை சென்றடைய நம்ம எல்லாருமே இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.